ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. உங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, உங்களுடைய சீட்டு பகிர்வு பிரச்சனை, பல கோளாறுகள் திமுக கூட்டணி திமுகவையே காவு கொடுத்திருக்கிறதா காங்கிரஸ்? எங்க தாவேக்காவுடைய மிகப்பெரிய அலை இருக்கு, நம்ம கூட்டணி போகணும்னு. ஆனா அதான் சொல்றேன், சில கயவர்கள் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களின் உழைப்பை சுரண்டி விட்டார்கள், கபலீகரம் செய்தார்கள். அதன் ஆதங்கத்தில் தான் நான் பேசுறேன். பல காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேக்கா நிர்வாகிகளுடன் பேசினோம். நவம்பர் டிசம்பர் மாதமே பேசினோம். அவர்கள் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் சமபங்கு தர இருந்தார்கள். தொகுதியில 90க்கும் மேற்பட்ட தொகுதி தர இருந்த தாவேக்காவை வேண்டுமென்றே தட்டி கழித்தார்கள். இதன் கோபம்தான் ராகுல் காந்திக்கு இருந்தது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதன் தொலைக்காட்சிக்கு தெளிவாக சொல்கிறேன், அண்ணன் திருமாவளவன் உள்பட்ட பிற கட்சிகளும் டிசம்பர் மாசமே தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மை. எல்லா கட்சியும் காங்கிரஸ்லயும் கோஷ்டி, விசிகாவிலையும் கோஷ்டி, கம்யூனிஸ்ட்லயும் கோஷ்டி, எல்லாத்தையும் திமுகலையும் கோஷ்டி அப்படின்னு சொல்லுங்க. அதையும் செய்ய சொல்ல மாட்டீங்க. அப்படியே நீங்க எல்லாத்தையும் ஏன் திமுகவை கண்டு மட்டும் நீங்க திமுகவுடைய வார்த்தைகளை எடுத்தாலே மாதேஷ் ஏன் புறம் தள்ளுகிறார், அதை ஏன் நகர்ந்து போறீங்க, அதையும் சொல்லுங்க. இப்ப கூட நான் பேசுறது காரணம் என்னங்க, இந்த நொடி ஏன் இதெல்லாம் நாங்க வெளிப்படுத்தணும். 28 எம்எல்ஏக்கள்ல கூட போனோம். 28 தப்புங்க கூட போகணும்னு ஆசைப்படுறீங்க. இதுக்கு நாங்க இவ்வளவு தூரம் இப்படி பேச தேவையில்ல, பப்ளிக் ஃபோரத்துல சொல்ல தேவையில்ல. எங்களுக்கு அவங்க ஆல்ரெடி அழைப்பு விட்டுட்டு இருக்காங்க. டெல்லி முடிவு பண்ணி டைரக்டா லெட்டர் விடும். இது ஒரு சின்ன புரட்சிங்க, சிறிய ஜென்சி புரட்சி. இந்த புரட்சி என்பது என்ன காரணத்தினால வந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த மாநில இரு கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். அந்த மாற்றம் என்பது என்ன மாற்றம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தாவேக்கா ஆதரவு மனநிலையிலும் தாவேக்காவோடு கூட்டணி வைக்க வேண்டும் சொல்லி இருந்த பல காங்கிரஸ் தலைவர்கள், செய்தி தொடர்பாளர்கள் பலரையும் தொலைக்காட்சி விவாதங்கள்லயே கொஞ்சம் அவங்கள புறக்கணிக்கணும், அவங்கள அழைக்காதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அழுத்தம் இருந்ததாலாம் சொல்றாங்க. உண்மைதான். இது எனக்கே நடந்தது. அவர் தாவேக்கா தலைவராக இருக்கிற விஜய் அவர் சொன்னார், உண்மையான காங்கிரஸ் என்னுடன் தான் இருக்கிறது சொன்னதற்கான காரணம், காங்கிரஸ் தொண்டர்கள் முழுக்க அவரின் பக்கம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், தாவேக்காவும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. இந்த நேரம் காங்கிரஸ் கையில் விசிலை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆதந்தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வார்கள் அவருமே கேட்போம். வணக்கம் இப்ராஹிம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் திமுக கூட்டணி திமுக எல்லாமே தோல்வியை தழுவி இருக்கிறது. புதிய கட்சியான தாவேக்கா மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறது, அதிகாரத்தை தொற்றிருக்கிறது, ஒரு பெரும்பான்மை கிடைக்காமல் இன்றைக்கு தவிக்கிறது. உங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, உங்களுடைய சீட்டு பகிர்வு பிரச்சனை, பல கோளாறுகள் திமுக கூட்டணி திமுகவையே காவு கொடுத்திருக்கிறதா காங்கிரஸ்? இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, ஆரம்பத்தில் சுட்டி காட்டினீங்க, என்னென்னா மகிழ்ச்சியோடு இருக்கேன்ட்டு. மகிழ்ச்சி என்பது என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, இன்றைக்கு சிறிய ஒரு ஜென்சி புரட்சி, அதாவது நேபாளத்தில் எப்படி நடந்ததோ அது போன்று இன்றைக்கு இளைஞர்கள் அரசியல் மயமாக்குவதை நாங்கள் மிகுந்த வரவேற்போடு, எங்களுடைய தலைவர் சொன்னது போல, எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் நேற்று ட்விட்டரில் கூட குறிப்பிட்டிருந்தார், இது இளைஞர்களின் குரலாக இருக்கிறது அப்படின்னு. அந்த இளைஞர்கள் குரலை நாங்கள் முழுக்க வரவேற்கிறோம். அதன் காரணமாகத்தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய துயரமான சம்பவம் நடந்திருக்கிறது. ஏன்னா போன முறை 2021 தேர்தலில் 25 இடங்களில் 18 இடங்களை வெற்றி பெற்றோம். இந்த முறை 28 சீட்டு வாங்கி வெறும் 5 இடம் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போது எங்களுடைய தொண்டர்களுக்கும் எனக்கும் கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கிறது. இந்த வருத்தத்தெல்லாம் தாண்டி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் என்பது மிகுந்த ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக காண்போர்களுக்கு எல்லாம் இன்றைக்கு விஜயோடைய ஆட்சி என்பது இது எதிர்பாராத திடீர் நடந்தது போல இருக்கிறது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் தவிடுபடியாக்கப்பட்டு நவம்பர் மாசமே திட்டமிடப்பட்டது. அதாவது எப்படின்னா, நவம்பர் மாசமே கிட்டத்தட்ட பல சிஃபாலஜிஸ்ட் இறங்கி
சர்வே பண்ணி விஜயிடம் தனிப்பட்டு கொடுத்துட்டாங்க. அப்பவே அவங்க 36% இருந்தாங்க. கள யதார்த்தத்தை ராகுல் காந்தி அவர்கள் நன்கு அறிந்திருந்தார். அதன் காரணமாக நவம்பர்லேயே எங்களை சில காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் கள நிலவரம் என்ன, தாவேகா நிர்வாகிகளிடம் பேசுங்க, என்ன கள நிலவரம் இருக்கிறது, நாங்கள் கூட்டணி சென்றால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் கேள்வி கேட்டார். அதற்கு சில நிர்வாகிகள், நாங்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேகா நிர்வாகிகளை சந்தித்தோம். நவம்பர் டிசம்பர் மாதமே சந்தித்தோம். சந்தித்த பின்பு தெளிவாக தெரிந்தது 35%க்கு மேலே தெல்ல தெளிவாக காங்கிரஸ் மற்றும் தாவேகா கூட்டணி இல்லாமல் தாவேகா மட்டும் தனிச்சு வரும். இதே காங்கிரஸோடைய கூட்டணி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னா அரித்மேட்டிக் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி ஒரு 40% ஒரு மிகப்பெரிய ஒரு அலை வீசி இருக்கும். இப்போவே அலையாக தான் இருக்குது. அது இன்னும் ஒரு சுனாமி அலை அளவுக்கு மிகப்பெரிய பெரும்பான்மையான இடத்தை பிடித்து கொடுத்துருக்கோம். அதை தான் அன்றைக்கு இருந்த கள நிலவரம். இதை நாங்கள் டெல்லிக்கு இந்த கள நிலவரத்தை எல்லாம் எடுத்து வைத்தோம். எடுத்து வைத்த போதும் கூட சில இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரத்தை ராகுல் காந்தியிடமோ டெல்லி தலைமையிடமோ தெரியாதவாறு பார்த்து கொண்டனர். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு 28 இடங்களில் காங்கிரஸ் போட்டியிட்டு வெறும் 5 இடங்களை பெற்றிருக்கிறது. இதை தாண்டி காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இது பெரும் அதிர்ச்சியும் மன வலியையும் கொடுத்திருக்கிறது. நான் கேள்வியை வைக்கிறேன். அதாவது நான் கேட்ட கேள்வி, உங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நீங்க இந்த கணக்கீடெல்லாம் எடுத்ததை பார்த்தா, டேட்டாவை ராகுல் காந்தி வரைக்கும் கொடுத்ததை பார்த்தா உங்களுக்குள்ளே பிளவு இருந்திருக்குது. உங்களுக்குள்ளே மனக்கசப்போடு தான் இந்த திமுக கூட்டணியில் இருந்து திமுகவையும் காவு வாங்கிட்டீங்க. கரெக்டா? அந்த முதல் தவறு. நான் அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப ராகுல் காந்தி தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறார். நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இந்த முறை தாவேகா என்னும் கட்சி வந்துவிட்டது, இந்த முறை தொங்கு சட்டமன்றம் வர வாய்ப்பு இருக்கிறது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க என்று ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்தினார். யார? இங்க மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்தினார். ராகுல் கேட்டாரா? கிறிஸ்துவடங்கர் ராகுல் குரல் தானங்க கிறிஸ்துவடங்கர் குரல். தேர்தல் கிறிஸ்துவடங்கர் குரலும் செல்வ பெருந்தகை குரலும் ப சிதம்பரம் போன்ற முக்கிய தலைவர்களின் குரல் அதுவா இருந்துச்சா? எல்லாம் ஒன்னா இருக்கு. நல்லா கேளுங்க. கிரீஷ் சோடங்கர் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த கடைசியான பேட்டி, அதாவது இந்த தேர்தலுக்கு முன்பாக, அரசியல் அதிகாரம் தமிழ்நாட்டில் வேண்டும், அரசியல் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதில் எங்களுக்கு யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருந்தார். இதை தாண்டி டெல்லியில் சிஇசி மீட்டிங் நடந்துச்சுங்க. அப்போ எங்களுடைய மாணிக்கம் தாகூர் தலைவர் அவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் மற்றும் கிரீஷ் சோடங்கர் இந்த தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று சொன்னதின் விளைவுதான் கே.சி. வேணுகோபால் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு 2 முறை வந்தார். அதை தாண்டி பல தலைவர்கள் வந்தாங்க. அப்ப ஆட்சி அதிகாரத்துல பங்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு இழுபறி ஏற்படும், தொங்கு சட்டமன்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நீங்கள் அதற்கான விடயத்தை சொல்லுங்கன்னு சொல்ல போகும்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நிலைப்பாடு எடுத்தார்கள். என்னவென்றால் கூட்டணி கட்சிக்கு அதிகார பகிர்வு, ஆட்சியில் பங்கு எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னும் போது நாங்க மட்டும் இல்ல, நாங்கள் மட்டுமல்ல நாங்கள் அந்த நேரத்துல நான் கேள்வி வச்சுனாதான் கரெக்டா இருக்கும். இல்ல வெளியே போயிருக்கலாம். நான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டே சொல்றேன். இப்ப ஆட்சியில பங்குன்றது திருமாவளவனுக்கு வேணாமா சார்? நீங்க முடிவு இல்ல, நான் சொல்றேன் ஆட்சியில பங்குன்றது உங்களுக்கு பிடிக்கல இல்ல சார், அவங்க தான் பிடிக்கலன்ற பாயிண்டே இல்லையே. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன, அதாவது முழுமையான என்னோட கருத்தை சொல்ல விடுங்க. என்னன்னா, திருமா அவர்களுக்கும் ஆட்சியில பங்கு வேண்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஆட்சி. என்ன சேரிட்டி ட்ரஸ்டா நடத்துறோம், எல்லாத்துக்கும் ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு வேணும்ல, அதுக்கு உரிமை இருக்கு. எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. நான் சொல்றேன் சேர்க்காதீங்க. இல்ல இல்ல, திரும்ப வெளியேறுங்க சார். நீங்க தேசிய கட்சி தானே சார்? தேசிய கட்சி, கம்யூனிஸ்டும் தேசிய கட்சி, கம்யூனிஸ்டும் தேசிய கட்சி, எல்லாரும் வெளியே போகதா இருக்கிறோம். ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு, எது தடுத்ததுன்னு நான் சொல்றேன். அதாவது அந்த கேள்விதான் கேட்கணும்ன்றேன். என்ன காரணத்தினால், என்ன நிபந்தனையினால் நீங்கள் வந்து இந்த கூட்டணி வச்சீங்கல்ல, கேள்வி கேட்கணும். நீங்க அதையும் கேட்க மாட்டீங்க சார். முடிவு எடுக்க வேண்டியவங்க நீங்க இல்ல, நீங்க அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. 36% இருக்கு, விஜய்க்கு பலம் இருக்கு, கூட்டணி ஆட்சி வேணும், தொங்கு சட்டசபை வரும், இதெல்லாம் வந்து தாவேகாவுடைய சர்வேங்க. நல்லா புரிஞ்சுங்க. தாவேகா ஆசை இருந்துச்சு இல்லங்க, மறுத்தே பேசலையே. நாங்க யாருமே மறுத்து பேசலையே. காங்கிரஸ் தொண்டர்களுடைய கள நிலவரம், காங்கிரஸ் தொண்டர்களுடைய கள நிலவரம் நவம்பர்ல இருந்து என்றைக்கு தாவேகா கட்சி ஆரம்பிச்சதோ, ஏன்னா ராகுல் காந்தி தெளிவாக கரூர் சம்பவத்துக்கு முதல் குரல் கொடுக்கும் போதே தாவேகாவிற்கும் காங்கிரஸ்க்கு ஒரு பாண்டிங் ஏற்பட்டுச்சு. அந்த பாண்டிங்கை கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய என்னை போன்ற சில நபர்கள், மேலும் தலைவர்கள் எல்லாரும் முன்னேற்பாடாக டெல்லியில போயிட்டு டெல்லியோட தலைமைக்கு சொன்னோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் இங்க தடுத்தது. என்னன்னா ராகுல் காந்தி அவர்களிடம் மற்றும் சோனியா காந்தி அம்மையாரிடம் இங்க இருக்கக்கூடிய சில தலைவர்கள் தன்னுடைய
அதெல்லாம் உங்களை- சொல்றேன். சார், இல்ல இருங்க உங்களை இருங்க போன்ற இருங்க. நிர்வாகிகளை விட பெரிய தலைவர் யாரு? அதுதான் செல்வ பெருந்தகையா? இல்ல இல்ல ஒரு ப. second. சிதம்பரமா? மாநில தலைவர்கள்ல மாநில தலைவர் இன்னைக்கு செல்வ பெருந்தகை இருக்கிறார். ம். இப்ப மாநில தலைவர்னு சொல்லிட்டேன்னா மாநில தலைவர் மட்டுமான்னு கேட்பீங்க. நான் சொல்றது சில தலைவர்கள், அதுல நீங்க யாரை வேணாலும் ஃபில் பண்ணிக்கங்க, சரி. யாரை வேணாலும் ஃபில் பண்ணிக்கங்க. அப்போ- ஆனா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் ம். தன்னுடைய சுயலாபத்திற்காக ம். இன்றைக்கு கட்சியை காவு கொடுத்து விட்டனர். ம். அதன் ஏற்பாடு தான் இன்றைக்கு தாவேக்காவுடன் இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட்டிருந்தால் ம். மிகப்பெரிய அலை ஏற்பட்டு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு 60 ஆண்டு காலம் செய்த காங்கிரஸ் தியாகமும் இன்றைக்கு நிறைவேறி இருக்கும். சரி. அந்த இடத்தை தட்டி பறித்தவர்கள் அவர்கள் தான், கயவர்கள் அவர்கள். எந்த கையவர்கள்? இருங்க, உங்க இருங்க, கட்சிக்காரங்க இருங்க. தான். உங்க கட்சியின் முக்கிய அதாங்க தலைவர். நம்மவர்கள் தான் சொல்றோம். ராகுலையே- நம்மவர்கள் தான் சொல்றோம். நம்மவர்கள் அதான் என்ன சொன்னாங்கன்னு நான் சொல்றோம். அந்த வார்த்தையை இன்னும் சரியா போட்டு நம்மவர்கள்னு சொல்லிட்டேன் நான். இல்ல, நான் சொல்றேன் அந்த வார்த்தை பாருங்க. நீங்களா எடுத்த முடிவு, உங்களுக்குள்ள 2 பிரிவு, தாவேகா பிரிவுன்னு ஒண்ணு கட்சிக்குள்ள இருந்திருக்குது, திமுக ஆதரவுன்னு ஒண்ணு இருந்திருக்கு. இது ரெண்டுமே கிடையாது. ஒரு ராகுலை கட்டுப்படுத்தும் அளவுக்கு, இல்ல, ராகுலை இல்ல திருத்தும் இருங்க, அளவுக்கு நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா 2 பிரிவு இருந்துச்சு, நீங்க ஏ டீம் பி டீம் இப்ப இருந்துச்சு. அனுபவிக்கிறீங்க. இல்ல இல்ல அத சொல்லுங்க, இப்ப ஏ டீம் பி அனுபவிக்கிறீங்க. டீம் இருந்துச்சு. ம். அதனால வந்து திமுகவுக்கு தோல்வின்னு சொல்ல வரீங்களா? ஆமா, நீங்களும் தான் அப்ப சார். திமுகவுக்கு வந்து நான் கேக்குற கேள்வி, நீங்க சொல்ல வர்ற கருத்து எங்க வருதுன்னா, ராகுல் எந்த பக்கம் நின்னாரு அத சொல்லுங்க. ராகுல் மக்களின் பக்கம் நின்றார், எந்த மக்கள் பக்கம்? தமிழ்நாடு மக்கள் பக்கம் நின்றார். திமுக கூட கூட்டணியில இருக்கும்போது ராகுல் ஒத்துக்கிட்டு தானே இல்ல, இருந்தாரு. ஒரு அவரு 100% விருப்பம் இருங்க இருங்க இருங்க. நீங்க- கடைசியா ஏன் ஒத்துக்கிட்டீங்க? நீங்க ஒரு பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்கங்க. நீங்க எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் ஒரு ஆன்சர் மட்டும் தான் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களின் குரலை நன்கு அறிந்திருந்தார் ராகுல் காந்தி. அதுல மாற்று கருத்து கிடையாது. யார் முடிவெடுத்தது? மோடி பொருள் சரி. முடிவெடுத்தது யார்? இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, அகில இந்திய தலைவர் யார் இன்றைக்கு? மல்லிகார்ஜுன கார்கே. மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார். ஆமா. இன்றைக்கு கையெழுத்து இட வேண்டும் என்றால் ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி கேசி வேணுகோபால். ம். தொடர்ந்து கேசி வேணுகோபால் இங்க வந்துட்டு இருந்தார். ம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், கனிமொழி அவர்கள் போனாங்க. ம். ஏதாவது பிரஸ் மீட் பண்ணாங்களா வெளியே? சுமூகமா இருந்தா பிரஸ் மீட் பண்ணிருக்கணும்ல, சரி. ஏன் பிரஸ் மீட் பண்ணல? அப்ப இந்த கேள்வியெல்லாம் ஆரம்பத்துல இருந்துருச்சு. இந்த திமுகவின் தோல்விக்கு காங்கிரஸ் காரணமானு கேட்டீங்கன்னா, ம். திமுகவுடைய தோல்விக்கு திமுகவே தான் காரணம்னு சொல்லுவேன். ஏன்னா நாங்க ஒரு விருப்பத்துல இருக்கோம்ல, ஆட்சி அதிகார பங்கு இருக்கோம்னு சொல்றோம்ல. அப்ப வேணாம், ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க வேண்டாம்னா நீங்க ஒரு தான் நிமிஷம் சார் இருங்க சார், ஒரு முடிவெடுக்கணும். நிமிஷம் இருங்க. நீங்க நீங்க சொல்ற தான் பாயிண்ட்க்கு திமுக உங்களை கயிறு கட்டி ஒரு வச்சிருந்த நிமிஷம் மாதிரி பேசுறீங்க. கயிறு கட்டி அறிவாலயத்துல. இல்ல, சில தலைவர்கள், நான் தான் சொல்றேனே, சில எந்த சில தலைவர்கள், தலைவர் பேரை சில சொல்லுங்க. தலைவர், ஒரு நிமிஷம் பேரை இருங்க. சொல்லுங்க. பப்ளிக் ஃபாரத்துல எப்படி சார் சில தலைவர்களுடைய பேரை மட்டும் ஒரு 5 பேர், எனக்கு பிடிக்காத ஒரு 5 பேர், இல்ல பிடிச்ச 5 பேர் லிஸ்ட் பண்ணுமா? சார், இப்ப திமுக நான் சொல்ல வர point உங்களாலும் நீங்க வாங்கவே இல்ல. உங்களாலும் பாதிக்கப்பட்டு நான் ராகுல் காந்தி அவர்கள் கருத்து ஏன் எடுபடவில்லை, ம். ராகுல் காந்தி தலைவருடைய கருத்து ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்று கேள்வி கேட்டீங்கல்ல, அதை சொல்ல விடுங்க முதல்ல. ம். அதை சொன்னாதானே உங்களுக்கு புரியும். ராகுல் காந்தியை எதை வைத்து ஒப்புக்கொண்டு விட்டார்கள், சோனியா காந்தி அம்மையாரை இறுதி தருணத்துல எப்படி ஒப்புக்கொள்ள வைத்தார்கள், அந்த கேள்வி கேளுங்க சார். அதையும் கேட்க மாட்டீங்க. யார் அதை அழுத்தம் கொடுத்தது? அதுதான் வெரி குட் கொஸ்டின். என்னன்னா, ராகுல் காந்தி அவர்கள் முழுக்க இந்த தமிழ்நாட்டுல தாவேக்காவுடைய அலை இருப்பதை அறிந்திருந்தார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் சிலவர் என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து அன்டெஸ்டட் பார்ட்டி, அன்ப்ரூவன் பார்ட்டி, இது கலை யதார்த்தத்தில் வெற்றி பெறாது, சோபிக்காது என்று ஒரு மாய பிம்பத்தை, ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூனை நேரடியாக சோனியா அம்மையாரிடம் சொல்லி அவர்களை ஒற்றுக்கொள்ள வைத்ததன் மூலியமாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கூட்டணி. அப்படி நான் சொல்வது இதுல மாற்று கருத்து இருக்குமே ஆனால் தமிழ்நாடுல 2021 எத்தனை முறை ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வந்தார் சொல்லுங்க? வரவே இல்லையே. 7 முறை வந்தார். 2021 21 7 முறை வந்தார். சரி. இந்த 2026 எத்தனை முறை வந்தார்? ஒரு முறை கூட வரல. 2 முறை வந்தார். 2 முறை வந்தார். இங்க ஒரு டைம் வந்தாரு, துறையூருக்கு வந்தாரு, சென்னைக்கு வந்தாரு. சரி. அதை தாண்டி ஒரு முறை நாங்குநேரிக்கு தனிப்பட்டு வந்தார். ம். இது எல்லாமே முதலமைச்சருடைய மேடையை பகிர்ந்துகிட்டாரா? இல்ல. ஏன்? ம். என்ன காரணம், என்ன கோபம், என்ன காரணம் சார்? நீங்க இப்ப கேட்டீங்கல்ல பதில். அதுதான் ராகுல் காந்தி தலைவர் அவர்களிடம் இன்னும் நம்ம முதல் கேள்விக்கு அந்த பதில் இல்ல, நான் கேட்ட கேள்விக்கே இல்ல, பப்ளிக் ஃபோரம்ல வெளிப்படுத்த மாட்டேன்னு இல்ல, பப்ளிக் ஃபாரத்துல நான் தான் சொல்றேன், சில நம்மவர்கள்தானே சார். நம்மவர்கள் சொல்றதுக்கு என்ன சார் அர்த்தம்? நீங்க ஒரு 10,000 நிர்வாகிகள் இருக்காங்க, நீங்க யாரு வேணா அப்புறம் என்ன நம்மவர்கள்? நம்மள வீழ்த்தனவங்க தானே, கூட இருந்தே வீழ்த்தனவங்க தானே. நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு விளங்கல. நாங்க நல்லா இன்னைக்கு வரைக்கும் கட்சி நடவடிக்கை அவர்கள் மேல எடுக்கப்படல. கட்சி நடவடிக்கை எடுத்த பின்னாடி நான் ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர், எனக்குன்னு கட்சி கட்டுப்பாடு இருக்கு. நான் சில பேரை குறிப்பிடாமலும் இருக்கலாம். என்னுடைய தனிப்பட்ட வெறுப்பு இது கிடையாது. இது காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் குமுறல். இதை புரிஞ்சுக்கணும். இது ஆதங்கம். இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணம் மாதேஷ், நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இந்த கட்சியிலிருந்து பதவியிலிருந்து கூட விலக்கப்படலாம், நீக்கப்படலாம். இருந்தும் கடைகோடி தொண்டன், காங்கிரசின் தொண்டன், அவனுடைய குரலாக நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதன் காரணமாகத்தான் நான் பேசுறேன்.
இன்றைக்கு என்ன எனக்கு அழுத்தம்? சோ திமுக கூட்டணியை விரும்பாமல் காங்கிரஸ் தொண்டர்களும் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாங்கன்றீங்களா? எப்படி? காங்கிரஸ் தொண்டர்கள் மட்டும்னு சொல்லாதீங்க, அதை மட்டும் சொல்லாதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்ப திமுகவுடைய தொண்டர்கள் எங்க போனாங்க? நீங்க சொல்ற ஃபார்முலா காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து ஒரு 6%, மிச்சம் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் எங்க போனாங்க ஓட்டு போடாம? எங்க மகேஷ் பொய்யாமொழி தோல்வி விட்டுறார்? எப்படி தோல்வி விட்டுறார்? நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க மதேஷ். இன்றைக்கு திமுக மீது கோபம் இல்லாமல் தாவேகா மீது மட்டும்தான் வேண்டுமென்றே எல்லாரும் போய், எல்லா கட்சியும் போய், விசிகா தீர்மானம், மிச்சம் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் தலைவர்களுடைய கூட்டங்கள், எல்லா கட்சியுடைய உறுப்பினர்களும் வாக்களிச்சு வந்துட்டாங்களா தாவேகாக்கு? மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். அந்த மாற்றத்தின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு தாவேகாவுக்கு கிடைத்த வெற்றி. இது நீங்க இல்ல, நான் இல்ல, யார் தடுத்தாலும் தடுக்க முடியாது. ஆரம்பிக்கும் போதே தெளிவா சொன்னேன். இது ஒரு சின்ன புரட்சிங்க, சிறிய ஜென்சி புரட்சி. இந்த புரட்சி என்பது என்ன காரணத்தினால வந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த மாநில இரு கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். அந்த மாற்றம் என்பது என்ன மாற்றம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமாக நீங்க கவனிக்கணும். சோ ராகுல் இதை முன்கூட்டியே இந்த இடத்துல டைவர்ட் பண்ணிடாதீங்க. அந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். மதசார்பற்ற ஒரு நிலைப்பாடை விஜய் எடுத்ததனால்தான் என்ற வெற்றி. இந்த மண்ணுக்கேற்ற அரசியலை விஜய் நன்கு அறிந்திருந்தார். அம்பேத்கரை வைத்தா அரசியல் முன்னேற்பாடாகும் நினைச்சாரு, பெரியாரை வச்சா எடுபடும் நினைச்சாரு. அதன் காரணமாக கிடைத்த வெற்றி தான் அது. நீங்க அண்ணாவையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் வைத்துதான் இன்றைக்கு தமிழ்நாடுல அரசியல் செய்ய முடியும், மதவாத சக்திகள் இங்கு எடுபடாதுன்னு சொன்னதன் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்த வெற்றி. அப்ப எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அன்றைக்கே என்ன சொன்னாரு? பிஜேபி cannot rule over the தமிழ்நாடு in லைஃப் டைம் எவர் என்றார். அது இன்றைக்கு நடக்குதா இல்லையா? அப்படி ஒரு கூட்டணி வச்சா கூட அதுல எடுபட மாட்டேங்குதுல. இதே தாவேகா அந்த நிலைப்பாடு எடுத்து தான் தோத்து இருந்திருக்கும். அதைத்தான் நாங்க சொல்றோம். இந்த தாவேகா கட்சியே அந்த நிலைப்பாடு எடுத்திருந்தால் தோற்றிருக்கும். ஆனால் மாறாக மதசார்பற்ற செக்குலரிசம், ஃபெடரலிசம், இந்த கோட்பாடை கொண்ட இந்த மண்ணுக்கான அரசியல் எடுத்தார்கள். அந்த மண்ணுக்கான அரசியல் எடுத்த கள நிலவரத்தை தான் என்னை போன்ற பல கடைக்கோடி தொண்டனுங்க அவெல்லாம் எல்லாரும் போய் தலைமையில், டெல்லி தலைமையில் முகாமிட்டு சொன்னாங்க, எங்க தாவேகாவுடைய மிகப்பெரிய அலை இருக்கு, நம்ம கூட்டணி போகணும்னு. ஆனா அதான் சொல்றேன், சில கயவர்கள் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களின் உழைப்பை சுரண்டி விட்டார்கள், கபலீகரம் செய்தார்கள். அதன் ஆதங்கத்தில் தான் நான் பேசுறேன். உண்மையிலே உங்க மேல தப்பு இல்ல சார், திமுக மேலதான் சார் தப்பு. ஏன் தெரியுங்களா? நீங்கெல்லாம் தாவேகா மனசுலயும் விஜய் ஆதரவு மனசுலயும் இவ்வளவு இருந்திருக்கீங்க. உங்களை சரியா அனலைஸ் பண்ணாம உங்களை கூட்டணி வச்சு உங்களுக்கு 28 செட் கொடுத்ததே அவங்க பெரிய தப்புன்னு அப்படியே சொல்லிருங்க. ஏன் அப்படி விஜய தூக்கி வச்சு பேசுறீங்க? இல்லங்க, மதசார்பின்மை திமுக கிட்ட இல்லையா? ரெண்டு பேர்த்திலே இருந்துச்சுன்றேன். நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கவே இல்ல. திமுக மீது இப்ப வரைக்கும் நான் குறைய வைக்கலையே. நீங்க இவ்வளவு இல்லையே, நான் சொல்லவே இல்லையே. இருக்கிற பாசம் திமுக நீங்க டைவர்ட் பண்ணிக்கிறீங்க. நான் சொல்றது கேளுங்க. நீங்க ஒரு பாயிண்ட் புரிஞ்சுங்க. நீங்க உண்மையா திமுகவுக்கு விசுவாசமாக இருந்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் கூட்டணி கட்சி அமைந்ததற்கு பின்பாகவும் எங்களுடைய எல்லா மாவட்ட தலைவர்களும் வேலை பார்த்தாங்க. ரிசல்ட் அது மக்களோடது. நீங்க எப்படி ரிசல்ட் எதிர்பார்ப்பீங்க? என்ன நாங்க மட்டும் ஓட்டு போட்டா வர போறாங்க? எங்களுடைய 78 மாவட்ட தலைவர்களும் 78 மாவட்ட தலைவரும் உண்மையா வேலை பார்த்தாங்க. ஸ்ட்ரைக்கிங் ரேட் என்ன? 78 மாவட்ட. நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. ஆரம்பத்துல இருந்து 2021ல இருந்த திமுகவுக்கு கிடைத்த அமோக வரவேற்பு, ஆன்டி இன்கம்பன்சியே இல்லாம இன்றைக்கு தாவேகாவிற்கு வேண்டும் என்றே வாக்களிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? மாதேஷுடைய கருத்து அதுவா? நான் சொல்றேன், தாவேகாவிற்கு ஒரு மிகப்பெரிய அலை இருந்ததற்கான காரணம் திமுக எடுத்த அதே மதசார்பின்மையை தான் தாவேகாவும் எடுத்துச்சு. ஆனா மாற்றத்தை விரும்பினாங்க மக்கள்ன்ற மாற்றத்தை விரும்பின கள நிலவரத்தை நாங்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாரும் எடுத்து வச்சோம். அதை எடுத்து வச்சதை இங்கிருந்து எட்டா கனியாக்க வேண்டும் என்பதுல சிலர் சூழ்ச்சியின் காரணமாக வீழ்த்தப்பட்டது திமுகவும் தான். அதுல மாற்றம் இல்ல. ஏன்னா உள்ள வச்சுக்கிட்டனால அவர்களுக்கு தான் தனிப்பட்ட லாபம். சரி, ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு கண்கலங்களை வீடியோ பார்த்துட்டு நம்மளாலே தாங்க முடியல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் 50 வருட அரசியல்வாதி அவர் மிகப்பெரிய உழைப்பாளி. அதை உங்களால ஏத்துக்க முடியுமா? இன்றைக்கு அப்ப இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்கா இல்லையா? ஏன் ஒரு 2 தொகுதியில் இல்லைங்கன்னு சொல்ல வேணாமா? நான் என்ன சொல்றேன், கூட்டணி வச்சிட்டீங்க. திரு ராகுல் காந்தி அவர்களே ஏற்கனவே நவம்பர் டிசம்பர்லயே தாவேகாவினுடைய பலம் என்னன்றதை நீங்கெல்லாம் ரிப்போர்ட் கொடுத்தது அவரும் உணர்ந்தார். ரைட்டு, சரி, வச்சதுக்கு பிறகாக சரி உழைத்து இந்த பலத்தில் பாதியை அங்கு பெற்று தருவதற்காக நீங்கள் ஒரு முயற்சி திரு ராகுல் காந்தியை இணங்கி வந்திருக்கலாம்ல. வச்சுட்டோம்பா, கூட்டணி வச்சுட்டோம், வச்சுக்கிட்டனாலதான் 3 மாநாடு.
இல்ல வந்து அந்த போனதே மன- எனக்கு தெரியல. இல்ல, பாருங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு அதுதான் பத்திரிக்கையாளர், ஒரு மாதேஷுக்கு பத்திரிக்கையாளர், தெரியல. நான் ஒரு பெரிய மாதே- நான் உங்களுக்கு தெரியும் எல்லாரையும் முழுமையா இல்ல கண்காணிக்கிற மாதேஷ் உங்களுக்கு அந்த தெரியல. எல்லா லட்சணத்துல சேனல்லையும் லைவ் ஆச்சு. இல்ல சார், எல்லா சேனல்லையும் லைவ் ஆச்சு. நானும் பார்த்தேன் சார். எல்லா சேனல்லையும் இல்ல, லைவ் அவர் ஆச்சு. எல்லா தலைவர்களோடு நின்னு இருக்கணும். குறிப்பா திரு ஸ்டாலின் அவர்கள் நின்னு நல்ல ஒரு விஷயத்தை பிரச்சாரத்துக்கு புரிஞ்சுங்க. ஏறி ஒரு பாயிண்ட் புரிஞ்சுங்க. மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்தார்கள். மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் முன்னாள் முதலமைச்சரோடு நின்றார்கள். அதுல மாற்று கருத்து இல்ல. டி.கே. சிவகுமார் நின்னார்ல. கார்கே வந்தாரு. அகில இந்திய தலைவர் நான் சொல்றேன் கொஞ்சம் நீங்க ஒத்துழைக்க இல்ல அப்படின்னா கேள்வி கேட்ட விடுங்க. ப்ளீஸ் ராகுல் காந்தி ஏன் நிக்கல? ஐயா ஸ்டாலினோட நின்றுக்கலாம்ல வந்து. தனிப்பட்ட மனக்கசப்பு, என்ன மனக்கசப்பு? ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவதில் சில சிக்கல்கள் இருந்துச்சு. அவர் எதிர்பார்த்தது கிடைக்கல. இந்த கூட்டணி ஏங்க நீங்க தான் சொல்றமே, நாங்க தான் தெளிவா சொல்றோமே. எங்களுடைய அகில இந்திய தலைவர், நீங்க இந்த பொம்மைக்காக ஒரு அகில இந்திய தலைவரை வைத்துவிட்டு நாங்கள் எடுப்பதுதான் முடிவு என்றெல்லாம் இன்றைக்கு பாஜக போல காங்கிரஸ் கட்சியை நினைச்சிடாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி 3 பேரும் சேர்ந்து அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயை அறிவிக்கிறார்கள். சரி, சிதம்பரம் அவர்கள் நேரடியாக சசி தரூர் அறிவிச்சாங்களா எதிர் கேண்டிடேட்டா? இப்படி ஒரு கட்சியில, ஏதாவது ஒரு கட்சியில இந்த அளவு ஜனநாயகம் இருக்க முடியுமா? எதிர் வேட்பாளர் திமுக அறிவிச்சிருவீங்களா? இல்ல அதிமுக அறிவிச்சிட முடியுமா? இல்ல பிஜேபி தான் அப்படி அறிவிச்சிருமா? அறிவிச்சா அவங்கள நிப்பாட்ட விடுவாங்களா? அப்ப காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு ஜனநாயக கட்சி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பிடிச்ச உடனே குரலாம் நசிக்கிற மாட்டாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. கல யதார்த்தத்தை ராகுல் காந்தி இன்றைக்கு நிரூபித்து விட்டார். உங்க இடமே கட்சியை விட்டுறேன், நீங்க என்ன சொல்றோம்னா செய்யறேன். ஆனா மக்கள் கள நிலவரம், மக்கள் மனது வேற பக்கம் இருப்பது என்பதை நன்கறிந்திருந்த ராகுல் காந்தி நல்ல முடிவை எடுப்பார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. உங்க கொலாயடி சண்டையால சிஎம் கூப்பிட உட்கார வச்சிட்டீங்க இன்னைக்கு. அப்படி நீங்களா சொல்லிருக்கீங்க. திமுகவுடைய வேலை என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் சரியா கண்காணிக்கல சார். நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் ஏன் தலைவருக்கு, தளபதி அவர்களுக்கு இந்த தொகுதியில் இந்த அளவுக்கு வீக்னஸா இருக்குன்ற தகவலை ஏன் சொல்லல? அதை கேளுங்க. இன்னைக்கு பரந்தாமன் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, போய் பாருங்க. பார்த்தேன். அப்ப எந்த அளவுக்கு மனக்கசப்பு இருக்கு. ஏன்னா நீங்க என்னமோ இது வந்து காங்கிரஸ்னால் ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்கல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது உண்மை. ஆனால் அதையும் தாண்டி தாவேகாவிற்கு ஒரு அலை இருந்தது. ஆன்டி இன்கம்பன்சி 1% இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 99% தாவேகாவோட அலை இருந்துச்சு. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், கூட்டணியில யாருமே இன்டாக்டா இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது. சரி, ஒரே ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன் இந்த நேரத்தில். நீங்க ஒரு பத்திரிகையாளர், சொல்லுங்க. அண்ணன் காட்டுமன்னார் கோவில்ல திருமாண்ணன் போட்டியிட இருந்து ஏன் வாபஸ் பெற்றார்? ஏன் நடந்துச்சு? நீங்க ரிப்போர்ட்டரா, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி. நீங்க சொன்னீங்கல்ல ராகுல் காந்தி வந்தது எனக்கு ரிப்போர்ட்டரா தெரியலன்ட்டு. அதே ரிப்போர்ட்டர் உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க, ஏன் நடக்கல? ஏன் அவர் வந்து வாபஸ் பெற்றார்? அப்ப அவருக்கு என்ன அழுத்தம் இருந்தது? யார் கொடுத்த அழுத்தம் அது? இதெல்லாம் கேள்வி கேட்போம்ல. இதெல்லாம் எங்களோட ராகுல் காந்தி தலைவருக்கு தெரியாதா? அப்ப இதெல்லாம் ஒரு மேஜர் பிளேயிங் ஃபேக்ட். ஏன்னா எங்களுடைய தலைவருக்கு இப்ப அண்ணனுக்கு ஒரு இங்க வந்து போட்டியிட அவருடைய சொந்த கட்சிங்க, அவருடைய சொந்த கட்சியுடைய தலைவர், அவரு போட்டியிடுவதில் அழுத்தம் வருது, மாற்றம் வருதுன்னா அப்ப இது எதை நோக்கி போயிருக்கு? அந்த அலையன்ஸ்ல எவ்வளவு பெரிய கூட்டணியில சிக்கல் இருந்திருக்கு. இதை யார் தீர்த்திருக்க வேண்டும் என்றால் திமுக தலைமை வகிக்கிறது தமிழ்நாட்டுல. அவங்க முதல்ல இதை தீர்த்திருக்கணும். சரிங்க, ஒருவேளை ஒரு தெளிவான ஒர்க் பண்ணுவோம். நீங்க வந்து இந்த மதசார்பின்மை கூட்டணிய, இந்தியா அலையன்ஸை சரிவர செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஒருவேளை எங்களுக்கு அதிகார பகிர்வுல ஆட்சியில பங்கும், ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் வந்தால் நாங்க தர தயாரா இருக்கிறோம், ஏதாவது ஒரு உறுதியை கொடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கு இந்த கல யதார்த்தம் வேற மாதிரி இருந்திருக்கும். திரு இப்ராஹிம், உண்மையிலே நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜெல்லாகாத கூட்டணியே எங்க திமுக தான் போல தெரியுது. இப்ப நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. மொத்தமா எல்லாம் முடிஞ்சு போன கதையை இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேறொரு தொலைக்காட்சியில் நீங்க பேட்டி கொடுக்கும்போது, அதாவது விவாதத்தில் இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க, தாவேகா ஆதரவு மனநிலையிலும் தாவேகாவோடு கூட்டணி வைக்க வேண்டும் சொல்லியிருந்த பல காங்கிரஸ் தலைவர்கள், செய்தி தொடர்பாளர்கள் பலரையும் வந்து தொலைக்காட்சி விவாதங்கள்லயே கொஞ்சம் அவங்கள புறக்கணிக்கணும், அவங்கள அழைக்காதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அழுத்தம் இருந்ததாலாம் சொல்றாங்களே, உண்மையா? உண்மைதான். இது எனக்கே நடந்தது, மாற்று கருத்தே கிடையாது. சொல்றேன், நான் கேளுங்க. கடந்த 3 மாதங்களாக நான் தொடர்ந்து எந்த பேட்டியும் அளிக்கவில்லை. காரணம் ஒண்ணுதான். நீங்க பேட்டி அளிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அதனுக்கு பல கருத்துக்கள் இருந்தாலும், மாதேஷ்க்கு அதன் உடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு கருத்துக்கள் இருந்தாலும், நான் வந்து என்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு போனோம். மாதேஷ் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லணும். ஆனா நீங்க ஆல்ரெடி ப்ரீஃபிக்ஸ்டா, நான் இந்த ஐடியாலஜில இருக்கிறவன், நீ இந்த ஐடியாலஜில தான் வந்து ஆன்சர் பண்ணணும்னு இருக்குல்ல, அதை முதல்ல தொடை தெரியணும்னு சொல்றேன்.
இதற்கு ஒரு இல்லைங்க, நிறுவனம், அது தொலைக்காட்சி இதுக்கு- நிர்வாகம் எடுத்ததா இல்ல நிர்வாகம் இல்ல, தனிப்பட்ட ஒரு அமைப்பு, தன் கட்சி சார்ந்திருக்க அமைப்பு சில நிறுவனங்களுக்கு கொடுத்த அழுத்தத்தின் பேராலையும் சில ஆங்கர்கள் தன்னுடைய சுய விளம்பரத்துக்காகவும் தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் சில கட்சிகளுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததன் காரணமாகத்தான் இது ரெண்டு பேருக்குமே ஆப்போசிட் ஆச்சுன்னு சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, புதிய தலைமுறையோ மீதி இருக்க தனிப்பட்ட தொலைக்காட்சி சேனல் வேண்டாம், இல்ல பேரை சொல்லல, நான் விட்டுருங்க, பேரை கூட விட்டுருங்க, ம், நம்ம நீங்க இதை கட் கூட பண்ணிக்கங்க. ம், ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, தனிப்பட்ட சில தொலைக்காட்சிகள் என்ன சொல்றாங்க, தொடர்ந்து விஜயை மட்டும் நீங்க காட்டுறீங்கன்னு சொல்றாங்க. சில தொலைக்காட்சிகள் விஜய் காட்டுறது இல்லைன்றாங்க. ஆக மொத்தம் கிரவுண்ட் ரியாலிட்டி ரெண்டு இருக்குன்னு தெரியுது. ம். ஆனா எதா இருந்தாலும் ம். ஒரு கட்சி நிர்வாகிகளை தங்களுடைய கருத்துக்களை வெளி வர வைக்க வேண்டியது அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் தான். ம். அதை மாற்றுக்கிறது அவர்களே இவர்களுடைய சில கட்சியின்பால் சேவை செய்யணும்ன்ற மைண்ட் செட்டோட போயிட்டு, ம். இல்லைங்க இவர் வந்தா கண்டிப்பா இந்த தாவேகாவுடைய உண்மை கள நிலவரத்தை பேசுவாரு, ம். இது மக்கள் இடத்துல பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ணிடும். ம். எப்படி 2021 மேஜர் ரோல் பிளே பண்ணுச்சுல பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ், ஒரு 6 மாதத்துக்கு முன்பாகவே கள நிலவரத்தை வந்து மீடியாக்கள் எல்லாத்துலயும் தெளிவாக தெரிந்தது. ஆகா, இவ்வளவு பெரிய அதிருப்தி இருக்கு. உங்களுக்கு 2021 தெரியுமா தெரியாதா திமுக ஆட்சி வரும்ட்டு? தெரியும்ல. அது எப்படி தெரிஞ்சிச்சு? ஊடகம் தானே. அந்த ஊடகத்தை சில அமைப்புகள் கட்டுப்படுத்துறதுனாலையும் இந்த விளைவு இன்றைக்கு திமுகவிற்கு அது சதி செயலாக மாறி. நீங்க சொல்றது பெரிய ஷாக். அதாவது திமுக என்ன மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுத்தாங்களோ கடைசியா அந்த ஆயுதம் அவங்களையே தாக்கிடுச்சு. அது திமுக தான் ஆயுதம் எடுத்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். திமுக எடுத்துச்சுன்ற பாயிண்ட்க்கு நீங்க வந்துடாதீங்க. ஏன்னா திமுக மட்டும் எடுத்துச்சு அப்படின்னா பிற கட்சிகளுக்கு அது பாதிப்பு உண்டாக்கி இருக்காது. அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கணுமே. இல்ல, உங்களையும் கட்டுப்படுத்தி இருக்காங்க. இல்ல, அதுதான் சொல்றேன். என்னை மட்டும் இல்ல, இப்ப நீங்க இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காங்கிரஸ் நிர்வாகிகள், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த நொடி சொல்கிறேன், காங்கிரஸ் நிர்வாகிகள் பல பேர் யாரெல்லாம் தாவேகாவிற்கு ஆதரவு நிலைப்பாடோடு இருந்தார்களோ அவர்களெல்லாம் நீக்கப்படல, மாற்றப்பட்டார்கள். இது கள நிலவரம். மாற்றப்பட்டார்கள். அதை நீங்க இருக்கக்கூடிய எல்லா காங்கிரஸ் தொண்டர் டிக்கெட் பாருங்க தெரியும். அப்ப ஏன் இந்த ஆதங்கம் எங்களுக்கு வருது? இன்றைக்கு நான் பேசிட்டு இருக்கேன்ல மதேஷ், இந்த இடத்துல நான் தான் குறிப்பிட்டு சொல்றேன், என்னுடைய பதவியை நீக்கினாலும் எனக்கு கவலை இல்ல. என்னுடைய கடைசி காங்கிரஸ் தொண்டனின் இறுதி சொட்டு ரத்தம் இருக்கும் வரையில நான் அவர்களுடைய குரலாக இருந்துட்டு போவேனே தவிர்த்து இந்த அடிமை கூட்டத்திற்கெல்லாம் நாங்க அசைத்து கொடுக்க மாட்டோம். RSSக்கே நேரடியாக நெஞ்சோறுதி காட்டக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி என்போது இந்த அடிமைத்தனத்துக்கெல்லாம் பயப்படுவோமா? நீங்க குரலை நசுக்குனீங்க, சரி கள நிலவரம் எப்படி இருந்தாலும் இதுதான் வரப்போகுது, விடுங்க நடக்கட்டும். மீண்டு வர வேண்டிய காங்கிரஸை மறுபடியும் கொண்டு போய் அங்கேயே உட்கார வச்ச நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. கீழே தள்ளிட்டாங்க. அதை சொல்லுங்க. மேல சேரியாட் வண்டியில இருந்து கீழே பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்க, அரித்மேட்டிக் அண்ட் கெமிஸ்ட்ரி கால்குலேஷன் சொல்றேன். ஒருவேளை காங்கிரஸுக்கு இந்த முறை தனிப்பட்டு திமுகவில் இருக்கும் போதே, திராவிட முன்னேற்ற கழகின் சார்பத்தில் இருக்கும் போதே 3.84% வாக்கு வந்திருக்கு. சரியா? இதே அரித்மேட்டிக் பிளஸ் கெமிஸ்ட்ரி கால்குலேஷன் ஒர்க் ஆயிருந்தா ஸ்வீப்புங்க 170 சீட்டு. எங்களுக்கு இதை விட அதிர்ச்சியான தகவல் நான் சொல்லுகிறேன், இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பல காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேகா நிர்வாகிகளுடன் பேசினோம். நவம்பர் டிசம்பர் மாதமே பேசினோம். அவர்கள் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் சமபங்கு தர இருந்தார்கள். தொகுதியில 90க்கும் மேற்பட்ட தொகுதி தர இருந்த தாவேகாவை வேண்டுமென்றே தட்டி கழித்தார்கள். இதன் கோபம் தான் ராகுல் காந்திக்கு இருந்தது. ஆனா ராகுல் காந்தி கன்வின்ஸ் பண்றதுக்கு அவங்கள்ட்ட இருந்த ஒரே டூல் அன்டெஸ்டட் பார்ட்டி. இப்ப என்ன முடிவு எடுக்க போறீங்க? இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ஒண்ணும் பண்ண முடியாது. இனி ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் தவிக்கிறார்கள். உங்ககிட்ட என்னவோ 5 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு இருக்காங்க. அந்த 5 அவங்களுக்கு பயன்பட வைக்க போறீங்களா? காங்கிரஸ் ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கேவோ சோனியா காந்தியோ என்ன முடிவு எடுக்க போறாங்க? முழுக்க ராகுல் காந்தி தலைவர் அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை கிரீஷ் சோடங்கர் தெள்ள தெளிவாக, எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் அவர் தான். நான் கிரீஷ் சோடங்கரை ஏன் திருப்பி அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அப்படின்னா, இங்க இருக்கிறத கள நிலவரத்தை அதிகாரப்பூர்வமாக சொல்ல தகுதியுடையவர் அவர்தான். அகில இந்திய தலைமைக்கு எடுத்து வைக்க முடியும். இதை தாண்டி நாங்களும் எடுத்து வைக்கலாம். நாங்க எங்களுடைய கருத்தை ஆல்ரெடி எத்தி வைத்து விட்டோம். இனி அகில இந்திய தலைமை கண்டிப்பாக இந்த முறை பரிசீலிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. காரணம், நான் இந்த நேரத்திலும் குறிப்பிட விரும்புகிறேன், நான் உள்பட இல்ல, காங்கிரஸ் கட்சியில கடைகோடி தொண்டனாக இருக்கக்கூடிய 60 ஆண்டு காலம் அரசியல் தியாகத்தையும் தாகத்தையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு தொண்டனுக்கு இந்த முறையாவது ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிடாதா? இந்த முறையாவது ஒரு கவுன்சிலர் ஆயிர மாட்டோமா? இவ்வளோ நாள் நம்ம 10 வருடமா தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லையே, சரி நம்ம தமிழ்நாட்டிலேயாவது சோபிக்க மாட்டோமா? இருந்த வாய்ப்பை தட்டி பறித்தவர்களுக்கு இன்றைக்கு காலம்
தோல்வியின் பதிலை சொல்கிறது. சரி. அதன் காரணமாகத்தான் பல தலைவர்கள் இன்றைக்கு யாரெல்லாம் கயவர்களாக இருந்து கபலீகரம் செய்தார்களோ அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இல்ல இப்ப இந்த முடிவு இந்த முடிவை பொறுத்தளவுக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறதா காங்கிரஸ், தாவேகாவோடு கூட்டணி வைக்க இருக்கிறதா? இந்த ஃபார்முலாக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதன் தொலைக்காட்சிக்கு தெளிவாக சொல்கிறேன். அண்ணன் திருமாவளவன் உள்பட்ட பிற கட்சிகளும் டிசம்பர் மாசமே தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மை. இதுக்கெல்லாம் நீங்க தான் பொறுப்பேற்கணும். உங்க அளவோட என்னோட அளவுல தான் சொல்றேன். நான் அவர்களிடம் பேசினது உண்மை. அவங்க கூப்பிட்டு பேசினாங்க, தாவேகா கூப்பிட்டு பேசினாங்க, பேசினது தெரியும். அவங்க தான் இவங்க எல்லாம் பேசினாங்களா? தாவேகா கூப்பிட்டு தொடர்ந்து எல்லாத்தையும் அணுகுனாங்க. அது தெரிஞ்சது. அவர்கள் அதற்கு பதிலளிக்கல. சரி, இது எதுக்காக இந்த டைம்ல கொண்டு வரேன்னா, அப்ப பதிலளிக்கல, இப்பயும் பதிலளிப்பாம இருப்பாங்களான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். பதில் அளிக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க. நாங்க மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு 108 எம்எல்ஏக்களை உருவாக்கி இருக்கக்கூடிய தமிழக மக்கள் ஆசைப்படுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு கட்சியை மேண்டேட்டா கொண்டு வந்து திமுக விட போறீங்க எல்லாரும். ஒரு பாயிண்ட் புரிஞ்சுங்க. அம்போனி ஏன் சொல்றீங்க? என்ன ஏங்க திமுக இப்ப வரைக்கும் நான் பேசுனதுல தோல்விக்கு நீங்க எல்லாரும் காரணம். கேளுங்க, நீங்க எல்லாரும் காரணம். முழுக்க மாதேஷ், இப்ப வரைக்கும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, திமுகவின் தோல்விக்கு முழுக்க காங்கிரஸ் தான் காரணம், திமுகவின் தோல்விக்கு முழுக்க கூட்டணி கட்சிகள் தான் காரணம் நீங்க சொல்றீங்கல்ல, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்ற. நான் தான் சொல்றேனே, பல்வேறு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருந்துச்சு, பல்வேறு தரவுகள் இருந்துச்சு. அதை கண்டுகொள்ளாததன் காரணம் தான் நீங்க ஒரு மக்கள் அதிர்ச்சி. கரெக்டா? நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. எல்லா கட்சியிலும் காங்கிரஸ்லயும் கோஷ்டி, விசிகாவிலையும் கோஷ்டி, கம்யூனிஸ்ட்லயும் கோஷ்டி, எல்லாத்தையும் திமுகலையும் கோஷ்டி அப்படின்னு சொல்லுங்க. அதையும் செய்ய சொல்ல மாட்டீங்க. அப்படியே நீங்க எல்லாத்தையும் ஏன் திமுகவை கண்டு மட்டும் நீங்க வந்து திமுகவுடைய வார்த்தைகளை எடுத்தாலே மாதேஷ் ஏன் புறம் தள்ளுகிறார், அதை ஏன் நகர்ந்து போறீங்க, அதையும் சொல்லுங்க. மாதேஷ்க்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கு. என்னன்னா, முழுக்க இந்த தாவேகாவின் வெற்றி என்பது மக்களுடைய வெற்றி கிடையாது. நாங்க எல்லாம் தொடர்ந்து திமுக வேலை செய்யாம தாவேகாக்கு வெற்றி வாங்கி கொடுத்துட்டோம். அப்படியா? உங்க கோஷ்டி திமுக போது மட்டும் ஏன் உங்களுடைய வார்த்தை கோஷ்டின்னு வர மாட்டேங்குது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இப்ப வரைக்கும் ஒரு மனதான் நின்றது. இல்ல, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தனிப்பட்ட சரி, நாங்க இப்ப அண்ணனுடைய விசிகாவை சொன்னீங்க, சிபிஐ சொன்னீங்க, நான் காங்கிரஸ்ல சொல்றேன். நாங்கள் எங்களில் நம்மவர்கள் சிலவர்கள் செய்த தவறுன்னு சொல்றேன். மிச்சம் எத்தனை செய்தி தொடர்பாளர் உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்களா அந்த கிரெடிட் எடுத்து சொல்றீங்க. இந்த எல்லா கட்சியும் சொல்றேன் மாதேஷ், ஏன் திமுக மட்டும் சொல்ல மாட்டாரு? திமுக ஒரு புள்ளியில் நின்னாங்க, ஜெயிக்கணும். எனக்கு வந்து திமுக மீது காழ்ப்புணர்ச்சி கிடையாது, மாதேஷ் சொல்றதுலதான் காழ்ப்புணர்ச்சி ஆகுது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை. ஆனா மாறாக எங்கள் தலைவர்கள் சிலவர்கள் தவறான முடிவு எடுத்ததன் காரணமாக தான் இந்த வீழ்ச்சி. இப்ப கூட நான் பேசுறதுக்கு காரணம் என்னங்க, இந்த நொடி ஏன் இதெல்லாம் நாங்க வெளிப்படுத்தணும். 28 எம்எல்ஏக்கள்ல கூட போனோம், 28 தப்புங்க கூட போகணும்னு ஆசைப்படுறீங்க. இதுக்கு நாங்க இவ்வளவு தூரம் இப்படி வந்து பேச தேவையில்ல, பப்ளிக் ஃபோரத்துல வந்து சொல்ல தேவையில்ல. எங்களுக்கு அவங்க ஆல்ரெடி அழைப்பு விட்டுட்டு இருக்காங்க. டெல்லி முடிவு பண்ணி டைரக்டா லெட்டர் விடும். செய்த தவறை சுட்டி காட்ட வேண்டும். அமைச்சரவையில 28 எம்எல்ஏ இல்ல 60 எம்எல்ஏக்கள் உருவாகி இருப்பார்கள். தொடர்ந்து 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் மந்திரி சபையில ஆட்சி அதிகாரத்துல நவம்பர் மாசம் டிசம்பர் மாசத்துல நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன் மாதேஷ், உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா. டிசம்பர்ல தாவேகாவின் முடிவு என்பது ஆட்சி அதிகாரத்தில் சமபங்கு காங்கிரசுக்கு கொடுக்க இருந்தது. அதை தட்டிப்படுத்த ஆதங்கம் தான் எனக்கு இருக்கிறது. அதை தட்டி பறிச்சாங்கல்ல எங்களுடைய கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை. இன்னைக்கு வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது, எத்தனை மேயர் உண்டாயிருப்பாங்க, எத்தனை கவுன்சிலர் உண்டாயிருப்பாங்க. எங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் ரத்தம் சிந்த வேர்வை விட்டு தன்னோட உழைப்பை போட்டதை சிலவர்கள் சிலபட லாபத்திற்காக திருடி செல்வதை என்னால இல்ல எந்த காங்கிரஸ் தொண்டனாலே ஏத்துக்க முடியாது. இந்தியா முழுமைக்கும் இன்னைக்கு மோடியை எதிர்க்கணும்னா, பிஜேபியை எதிர்க்கணும்னா திமுகவை விட வலிமையான கட்சியா தாவேகா, விஜய் நிப்பாரா, உறுதியா நிப்பாரா? அப்புறம் ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க? வெரி குட். அது மக்கள் முடிவுன்னு நீங்க சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். அடுத்து திமுக ஆக மொத்தம் திமுக எதிர்ப்பு மனநிலையில மக்கள் இல்ல, மாதேஷோட கருத்து. நான் அப்படி சொல்ல சார், நீங்க சொல்லையே, அதான பிரச்சனை. அதான் சொல்லன்னு சொல்றேன். ஆரம்பத்துல இருந்து திமுகவை வெறுத்து விட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. மக்கள் ஆதரவின் பேர்ல தான் தாவேகா வந்துச்சுன்றத மாதேஷ் ஏன் ஏத்துக்க மாட்டாரு? நான் ஒத்துக்கிறேன் சார், நான் ஒத்துக்கிறேன். மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. ஒத்துக்குங்க, இப்போ ஒத்துக்குங்க. அட்லீஸ்ட் இப்பயாவது இதுல இருந்து நீங்க பேசுறதுல இருந்து முடிவாகுது. முதல்ல விட்டோம், கோட்டை விட்டோம். ரெண்டாவது டைமும் கோட்டை விட மாட்டோம், மூணாவது டைமும் கோட்டை விட மாட்டோம். முதல் டைமும் நாங்க கோட்டை விடல. முதல் டைம் என்ன கிடைக்க இருந்ததோ இந்த முறையும் எங்களுக்கு எது கிடைக்குமோ அது அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். நாங்க அகில இந்திய தலைமை எங்களை விட எங்கள் கட்சி மேலானது சார். நாங்க அதனாலதான் அதை கட்டுப்படுத்துகிறது. அப்ப திமுக காங்கிரஸ் நீங்களா நினைச்சுக்கோங்க. ஒருவேளை இந்தியா அலையன்ஸ்ல தாவேகா வந்துருச்சுன்னா, இந்தியா அலையன்ஸ்ல தாவேகாவா வந்துருச்சுன்னா ஹெட்லைன்ஸா போட்டுக்கோங்க.
ஓ திமுகவும் தாவேகாவும் இந்தியா அலைன்ஸ்ல ஏன் இருக்கக்கூடாது? கம்யூனிஸ்ட் இங்க கேரளால எப்படி இருந்தோம்? கம்யூனிஸ்ட் எப்படி இருந்துச்சு? கம்யூனிஸ்டும் கேரளால காங்கிரஸும் எப்படி ஒரு பாயிண்ட் சொல்லுங்க சார். ஒரு தெளிவான முடிவு எடுங்க சார். முதல்ல நீங்க எடுக்காத முடிவெல்லாம் விட்டுருங்க. இல்ல சார், உங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சிருச்சுலமா? அது ஒரு பாயிண்ட் இல்ல. சந்தோஷமா இருங்க. என்னன்னா கம்யூனிஸ்ட் கேரளால காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் பாவம் கீரியும் போல இருக்கும். இல்ல சொல்றது கேளுங்க இருந்தது. இதே நாடாளுமன்றத்துல எப்படி இருக்கும்? சரி, நாடாளுமன்றத்துல எப்படி இருக்கும்? ஒண்ணா தான் நிப்பீங்க. ஒண்ணா நிக்கிறோம். கருத்து அப்ப மாநில என்ன எதிர்ப்பு? மோடி எதிர்ப்பு கிடையாது. மதவாத சக்திகளை எதிர்க்க வேண்டும். அதுக்கு ஓரணியில நிப்போம். ஆல்ரெடி இன்றைக்கு எல்லா கட்சி தலைவர்களும் அதே கருத்து தான் எடுத்து வைக்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு. தாவேகாவிற்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நீங்க இன்றைக்கு வந்து வெற்றி பெற்று விட்டீர்கள். ஆனா இனி நடத்தக்கூடிய ஆட்சி என்பது எல்லோரும்னாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரியணையை ஒரே முறை கொடுத்துருக்காங்க. அதை கட்டுக்கோப்பா வச்சு நடத்த வேண்டியது விஜய் அவர்களுடைய பொறுப்பு. சரி, நாங்க கூட்டணிக்கு வரல அடுத்து. ஆனா மக்களாகிய தமிழக மக்கள் 1.5 கோடி மக்கள் வாக்களித்தவங்களை இன்னைக்கு பெரும்பான்மையான இடத்தை கொடுத்துருக்காங்க. அதற்கு நீங்கள் கண்டிப்பா அக்கௌண்டபிலிட்டி, அதை நீங்க சரிவர அந்த ஆட்சியை, ஏன்னா அவங்க எதை நம்பி கொடுத்தாங்க? மதவாத சக்திகளோட ஒன்றுபட மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் கொடுத்தாங்க. அவர் தாவேகா தலைவராக இருக்கிற விஜய் அவர் சொன்னார், உண்மையான காங்கிரஸ் என்னுடன் தான் இருக்கிறது சொன்னதற்கான காரணம் காங்கிரஸ் தொண்டர்கள் முழுக்க அவரின் பக்கம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். தாவேகாவும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. இந்த நேரம் காங்கிரஸ் கையில் விசிலை எடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நீங்க எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டீங்க சார். நிறைய விஷயத்த போட்டு உடைச்சிருக்கீங்க. நான் அப்படியே மக்கள் கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். கண்டிப்பா எதிர்பார்க்க இது நிச்சயம் உங்க தலைமைக்கே போகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அதான் சொல்லிட்டேனே, இதற்கான பிரதிபலன்களை எனக்கு தெரிந்துதான் பேசுறேன். ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள், குரலற்ற மக்கள் எங்க காங்கிரஸ் கட்சியில பல பேர் இருக்காங்க. பதிவு கூட போட தெரியாது வலைதளங்கள்ல, சமூக வலைதளங்களை யூஸ் பண்ண கூட தெரியாது. அவங்களுடைய குமுறல்கள், ஒரு நாளைக்கு எனக்கு போன் எவ்வளவு வருதுன்னு தெரியும். அவர்களுடைய குரலை எடுத்து வைப்பதனால் எனக்கு இந்த கட்சி பதவியில் இருந்து நீக்கப்பட்டால் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. எங்க ஐயா திருச்சி வெளிச்சாமி பேசுன மாதிரி இருந்துச்சு நிறைய விஷயம். நான் மக்கள் கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி இப்ராஹிம். தேங்க்யூ.